இன்னையிலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி பற்றி தான். இன்றைக்கி ஜூலை 15லேருந்து ஜூலை 23ஆந்தேதி வரைக்கும் இந்த நவராத்திரி 9 நாள் கொண்டாடப்படுது. ஆனால் நம்ம வழக்கத்தில் இருக்கிறது சாரத நவராத்திரி மட்டும்தான் வீடுகளில் கொண்டாடுறது. கோயில்களில் மட்டும்தான் இந்த நவராத்திரிகள் கொண்டாடப்படுது. மொத்தம் வருஷத்துக்கு 4 நவராத்திரி இருக்குது. முதல்ல தமிழ் மாதம் பிறந்தனே வர்றது ஆஷாட நவராத்திரி, அப்புறம் நம்ம கொண்டாடுற சாரத நவராத்திரி, அதுக்கப்புறம் ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி. இந்த நவராத்திரியில் வராகியை 9 விதமான தெய்வமாக நினச்சி வழிபடுறாங்க. அது யாருன்னா மகா வாராகி, ஆதி வாராகி, உன்மந்த வாராகி, சண்ட வாராகி, லகு வாராகி, வார்த்தாளி வாராகி, சிம்ஹாருட வாராகி, திரிகோண வாராகி, ஸ்வப்ன வாராகி அப்படின்னு 9 விதமான வாராகியாக இது பண்ணுறோம். இந்த வாராகி அம்மனுக்குள்ள மந்திரம் என்ன சொல்லி கும்பிடணும்னா, ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் வாராகியே நமக அப்படின்னு 9 முறையோ 108 முறையோ சொல்லி நம்ம சிவப்பு அல்லது மஞ்சள் கலர் மலர்களில் வச்சு அர்ச்சனை செய்யலாம். நெய் தீபம் அல்லது எலுமிச்சம் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா குங்கும அர்ச்சனை பண்ணலாம். மெயினாக இந்த வாராகி விஷ்ணுவோட சக்தி வடிவமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வாராக அவதாரம் எடுத்து தானே பண்ணுறாரு இல்லையா? அதனால் அவரோட வாராக அவதாரம். இவங்க சப்த மதர் 7ல் ஒருத்தவங்க இந்த வாராகி. இவங்களுக்கு இரவில் சாமி வழிபடுறவங்களுக்கு இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்காங்க. இரவுகளுக்கு மிகுந்த உகந்தவங்க. இவங்களை கும்பிட்றனால என்னென்ன கிடைக்கும்னா, செல்வம், பாதுகாப்பு, தைரியம், பதவி, வெற்றி. எதிரிகளை அழித்து நீதி நிலைநாட்ட நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வாராகி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாங்க. வாராகியை கும்பிட்றதுனால என்ன ஒரே ஒரு நல்ல பலன் நமக்கு எல்லாத்த விட அப்படின்னா, அதிகமான மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் வாராகி.